வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசின் மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மாநில அரசு கடமையை செய்ய தவறியதாலேயே மத்திய தொழில் பாதுகாப்பு படையை பாதுகாப்புக்காக செல்ல உத்தரவிடப்பட்டது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மாநில அரசு ஏதோ உள்நோக்கத்துடன் வழக்கை தொடர்ந்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது இந்த தீர்ப்பினை மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு வழங்க தவறியதாலேயே மத்திய படை செல்ல உத்தரவிடப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக தீபம் ஏற்றுவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்குமா அல்லது உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செல்வார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது சரியாக 4:30 மணி ஆகிறது. 6 மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டியிருக்கிறது. இச்சூழலில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதவியுடன் அவர்கள் மேலே ஏறி சென்று தீபத்தூணில் தீபம் ஏற்றுவார்களா என சொன்னால் அருகில் சிக்கந்தர் தர்கா இருக்கிறது. இந்த தர்கா அருகில் தான் அந்த தீபத்தூண் இருக்கிறது. நேற்று விநாயகர் கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த வழக்கமான ஏற்றக்கூடிய இடத்தில் தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் தீபத்தூணில் விளக்கு ஏற்ற அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுமே கூட விளக்கு ஏற்றப்படவில்லை. இதனால் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்து அமைப்பை சேர்ந்தவர்களும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக தமிழக அரசு என்ன செய்ய இருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு அமலில் இருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்து அமைப்புகள் சார்பிலும் அதே போன்று பாஜக உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் சார்பிலும் இன்று மீண்டும் தீபமேற்ற மேலே செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலுமே கூட 144 தடை உத்தரவு இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தோம்னால் இதற்கான அனுமதி அளிக்கப்படுமா அல்லது பார்த்தோம்னால் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செல்வார்களா என்றும் பார்க்க வேண்டியிருக்கிறது.